இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி தோசை சுட போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி 5000 அரிசி 2 டம்ளர், 2 டம்ளரில் மாப்பிள்ளை சம்பா அரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருக்கிறேன். 4 மணி நேரம் ஊற வச்சு கழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தலைவட்டம், இந்த டம்ளரில் தலைவட்டம் உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து, குமிய வேண்டாம், இப்படி தலைவட்டம் ஒரு டம்ளர் ஊற வச்சுக்கோங்க. இதையும் கழிஞ்சாச்சு. நீ ஆட்டிக்கலாம். முதல்ல உளுந்து ஆட்டிக்கலாம், அப்புறம் அரிசி ஆட்டிக்கலாம். உளுந்தோடு பார்த்திங்கன்னா ஒரு சேர வெந்தயம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். சொல்கிறதுக்கு மறந்துட்டு இப்போ சொல்கிறேன். நீ ஆட்டிக்கலாம், உளுந்து போட்டு ஆட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் அரிசி ஆட்டிக்கலாம். தண்ணி தொழிச்சு ஆட்டிக்கிங்க. ஆட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ஆட்டிருச்சுன்னு தோண்டிக்கலாம். தோண்டிட்டு அரிசி போட்டு ஆட்டிக்கலாம். அரிசி இந்த அளவுக்கு ஆட்டிடுச்சு, தோண்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி தோண்டியாச்சு. நீ சும்மா கலக்கிட்டு பாதி எடுத்து உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோ போடக்கூடாது, இவ்வளோ மட்டும் போயாது. பாதி உப்பு சேர்த்துக்கலாம். கலக்கலாம், சும்மா கலக்கலாம். எல்லாம் போட்டு கலக்கியாச்சு. 2 உளுந்து மாவையும் அரிசியுமே பாதி மட்டும் ஊற்றி உப்பு போட்டு வச்சுக்கலாம். பாதி பிரித்து வச்சுக்கலாம். எல்லாம் பிடிச்சி போய் வச்சு பார்த்தீங்கன்னா பாதி இதில் ஊற்றியாச்சு. இன்றைக்கி சொல்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலக்கி 8 மணி நேரம் பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி தோசை எப்படி வரும்னு காமிக்கிறேன். கலக்கி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆட்டி வச்சு இந்த அளவுக்கு புளிச்சிருச்சு. 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கோங்க. இட்லி ஊற்றலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு கலக்கி நம்ம கலக்கக்கூடாது, இட்லி ஊற்றிக்கலாம். மூடிக்கலாம். வேவிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். எடுக்கல, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்துருக்குது இட்லி. எடுக்கலாம். இட்லியை அப்படியே தண்ணி லேசாக தொளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை சாப்பிட்டா சூப்பராக வந்துருக்கு இட்லி. பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இப்படி இட்லி நல்லா சாப்பிட்டா வந்துருக்குது. பாருங்கள்,
இதுக்கு எந்த சட்னி வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கணும். நீங்கள் எந்த சட்னி வேணாலும் சாப்பிட்லாம். நீ தோசை ஊற்றி காமிக்கிறேன். இட்லி சாப்பிட்டா வந்துடுச்சு. தோசை எப்படி வரும்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன், கெட்டியாக இருக்குதுன்னு. நீங்களும் இட்லி மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஊற்றியாச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். வெந்துருச்சுன்னு திருப்பி போட்டுக்கலாம். தோசை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். மொறுன்னு தோசை வந்துருச்சு. இன்னொன்று ஊற்றிக்கலாம். அரிசி மாவு தோசையை இட்லியே சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. சுகர் இருக்கிறதுக்கெல்லாம் நல்லது. இந்த மாதிரி சிறுதானியம் சாப்பிட்டா, இந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு 2 பேர்த்துக்கு சுகர் இருக்குது. அதனால் நாங்கள் இது ஒரு அப்பப்போ செய்வோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா அதை விட நல்ல சத்தானது. வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வருது, இட்லி நல்லா வருது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் சத்தானது இது. செஞ்சு பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.